சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். விஜயை வசமாக சிக்க வைத்திருக்கிறார் ஆதவர்ஜுனா. எங்கள் தலைவர் பிரஸ் மீட் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்னு தெரியுமா அப்படின்னு ஒரு சவால் எல்லாம் விட்டு அவர் ஒரு பக்கம் பேசியிருக்கிறார். இன்னொரு பக்கம் விருப்ப மனு தாக்கலுக்கான கடைசி நாளில் தாவேகா அலுவலகத்தில் எதிர்பார்த்த கூட்டம் இல்லை அப்படிங்கிற செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கில் வந்து வாங்கிட்டு போனாங்களே, என்ன ஆச்சு, எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணாங்க, அந்த டேட்டாவை எப்போ சார் ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வேலூர் கூட்டத்தில் ஒரு புதிய புதுமையை நாங்கள் செய்ய போகிறோங்கிறாங்க. அது என்ன மாதிரியான புதுமை? விஜய் 234 தொகுதிக்கும் பிரச்சாரத்திற்கே வராமல், நேர்லேயே போகாமல் வீடியோவிலேயே பிரச்சாரம் செய்ய போகிறார் என்கிற அதிர்ச்சியான தகவலையும் தாவேகாவினர் சொல்லியிருக்கிறார்கள். ஆவலோடு எங்கள் தொகுதிக்கு வருவார், பார்க்கலான்னு காத்திருந்த அத்தனை தாவேகா தொண்டர்களையும் ஏமாற்ற போகிறாரா அக்கட்சியின் தலைவர் விஜய்? எதை நோக்கி பயணிக்கிறது தாவேகா? தனித்தே நாங்கள் நிற்போம் என்கிறார்களே, அவர்கள் தனித்து நிற்கக்கூடிய சூழலுக்கு தள்ளியது யார் என்கிற பல கேள்விகள் இருக்கிறது. ஆதவர்ஜுனுடைய பேச்சிலிருந்து செங்கோட்டையனுடைய உரை வீச்சு வரை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இப்போ லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து அடிப்பிடி வச்சு இது வாங்கினாங்க வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு. செய்தி எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டது, பெரிய சாதனை அப்படின்னு. ஒரே நாளில் பனையூரே குலுங்கியது, பனையூர் குலுங்கியது, ஈசிஆர் நடுங்கியது அப்படிங்கிற மாதிரி பெருங்கூட்டம் வந்து அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களும் நாங்கள் இந்த வழியில் போக முடியல, எங்கள் வண்டி உள்ளே வர்றதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் போடுறாங்கிறாங்க, இவங்களே பேர் கேட்டு போகிறாங்கிறான்னு எல்லாம் போட்டாங்க. பட் எல்லாம் முடிஞ்சு அதாவது வாங்கிட்டு போன ஃபார்ம் முக்கியம் இல்லை, ஃபில் பண்ணி திரும்ப கொடுக்கணும். அதை திரும்பி கொடுக்கவே ஆள் வரல, யாரும் வரல, அலுவலகம் வெறிச்சோடி கிடக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நேற்று அந்த செய்தி வந்தது, எல்லா ஊடகங்களும் கேரி பண்ண பிறகு அதுக்கு ஏதாவது ஒரு கவுண்டர் கொடுக்கணும்ல, நல்ல பரபரப்பாக அது நியூஸ் எல்லாம் போன பிறகு ஒரு 2 மணி நேரம் கழித்து ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டிகிட்டு எல்லாரும் வந்து ஃபார்மை புஷியானதை கொடுக்குற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுலாம் ஒரு ஃபோட்டோ ஆப் போச்சு. நமக்கு கேள்வி என்ன வருது அப்படின்னா, இந்த ஃபார்மில் என்னென்னலாம் கேட்டிருந்தாங்க? ஏன்னா ஏறத்தாழ 36 கேள்விகள் வரைக்கும் கேட்கப்பட்டது. கட்சிக்காக நீங்கள் சிறை சென்று இருக்கிறீர்களா? கட்சி எவ்வளோ போராட்டங்கள் நடத்தியிருக்கு, தமிழ்நாடு முழுக்க இந்த 2 வருஷத்தில் தாவேகா போராடாத தெருவே கிடையாது அப்படின்னும் போது இது போராட்டமா இல்லைன்னா அந்த ரவுடி பட்டியல் எடுக்கிறதான்னு தெரியல. இல்லை, அது கட்சி சார்ந்து திமுக போடக்கூடிய பொய் வழக்குகள் அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்கள் அதை பார்க்கணும் இல்லையா? அவங்க தனிப்பட்ட முறையில் போனதெல்லாம் வராது, சொத்து தகராறு, நிலத்தகராறு, இதுக்கெல்லாம் கட்சியோட பேரில் நீங்கள் இது பண்ணியிருக்கக்கூடாது. இல்லை, அப்படி எந்த போராட்டம் நடத்தலையே. இல்லை, QR கோடை பிளாக்ல வித்தது, இந்த மாதிரியானதெல்லாம் கிடையாது. அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க இதற்கு முன்பாக இதுவாக இருந்தபோது, இது ரசிகர் மன்றமாக அந்த விஜய் மக்கள் நற்பணி மன்றமாக இருந்தபோது இதுவும் போனாங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, இப்போ நமக்கு என்ன சந்தேகம்னா, இந்த கட்சிக்காக சிறை சென்றீர்களாங்கிறதுல தலைமை கழக நிர்வாகிகள்லாம் என்ன எழுதுவாங்க? இன்றைக்கி புஷி ஆனந்தை விட்டுருங்க, செங்கோட்டையன் தாவேகாவுக்கு வந்து அவர் என்ன அப்படி போராட்டம் பண்ணிட்டாருன்னு கேள்வி இருக்குது. ஆதவர்ஜுனா விசிகால இருந்த காலகட்டத்தில் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தார், 2 மாநாடுலாம் நடத்தினார், அந்த விஷயங்கள் போடலாம். அருண்ராஜ் தாவேகாவுக்கு இல்லை மக்கள் நற்பணி விஜய் நற்பணி மன்றத்தில் என்ன பண்ணார், இல்லை JCD பிரபாகர், இல்லை இப்போ ராஜ்மோகன் ஆகட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இல்லை லயலாமணி ஆகட்டும்னு கேள்வி இருக்குது. இவங்கெல்லாம் தலைமை கழக நிர்வாகிகள்ங்கிற இடத்துல வருவாங்க, செய்தி தொடர்பாளர்கள் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறவங்க. இல்லை நாஞ்சல் சம்பத்து தான் இப்போ தாவேகாக என்ன சிறை சென்றார். அவர் பல காலகட்டத்தில் கூட்டம் பேசி வைக்கக்கூட இருந்த காலத்தில் போயிருப்பார். அதுக்கு பிறகு அதிமுக இருந்த காலத்தில் அவர் சிறை சென்று இருக்கலாம், இல்லை வேற கம்பெனிக்கு மாறும்போது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குன்னு எழுதி கொடுப்பாங்கல்ல, அது இங்கே கொடுக்கலாம். அது தாவேகா வளர்ச்சிக்காக அவர் அதிமுக ஜெயிலுக்கு போனாரான்னு கேள்வி வரும்ல. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருங்க. அது போக உங்களுடைய 3 ஆண்டுகள், கடந்த 3 ஆண்டுகளுக்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ததனுடைய ரசீது, அந்த இதை காப்பி, நகல் காப்பி உங்கள் குடும்பத்தினருடைய வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்திருந்தால் 3 ஆண்டுகளுக்கு எல்லாம் கேட்கப்பட்டிருக்கு. இல்லை, இது வந்து இவங்க நேர்மையான நபர்கள் அப்படிங்கிறதுனால கேட்கப்பட்டதா, இல்லைன்னா இவங்களுடைய வருவாய் எவ்வளவு, தொகுதி இந்த நபருக்கு கொடுக்கலாமா, இந்த தொகுதியை செலவு பண்ணுவாரா, நல்ல டப்புள்ள ஆள் தானா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இந்த கேள்வி வைக்கப்பட்டதா? 2ஆம் இடத்துல நீங்கள் அடிப்படையில் அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது நீங்கள் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்தவராக இருக்க வேண்டும். அது இல்லைன்னா உங்களால் வேட்புமனுவே தாக்கல் பண்ணுறதுல சிக்கல் வந்துடும், ஃபார்ம் நிராகரிக்கப்படும். உங்களுடைய சொத்து விபரம் பட்டியல் அதெல்லாம் போடணும் இல்லையா? அதை முன்கூட்டியே வாங்குவதற்கான ஒரு பயிற்சியாகவும் பார்த்துக்கலாம். ஆனால் இவங்க கொடுத்த இந்த 10 நாள் அப்படிங்கிற கெடுக்குள்ள வருமான வரினா என்னன்னு தெரியாத சாமானியர்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? யார் கொடி பிடித்த தொண்டன், யார் தளபதியினுடைய முதல் படத்திலிருந்து சைக்கிளில் போஸ்டரை வைத்துக்கொண்டு காட்சிய கோந்தை எடுத்து கொண்டு போய் தடவி போஸ்டர் ஒட்டினானோ அவனுக்கு தான் சீட்டுன்னு தளபதி சொல்லிட்டாருன்னு,
அவன் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யக்கூடிய நிலைமையில் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த வருமான வரி என்னன்னு கண்டுபிடிச்சி இவங்க பேங்க் அக்கௌண்ட்டை கொண்டு போய் கடந்த 3 வருடத்தினுடைய டேட்டாஸை எடுத்து அவங்க பண்ணி இதை ஃபில் பண்ணியிருக்க முடியுமானா வாங்கின 50,000 பல பேர் அவுட்டு. நீங்கள் கட்சி ஆஃபீஸில் கொடுக்குறாங்கன்னு வந்தால் தளபதி கையால் வாங்கிட்டு போயிடலான்னு பார்க்க வந்தது பெருங்கூட்டம். அது முதல் நாளே கூட்டமாக தான் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டாங்க. இந்த ஃபார்ம்களை படித்து ஃபில் பண்ணி அது என்னென்னு புரிஞ்சு சரியாக ஃபில் பண்ணி அதுக்கு பிறகு அதுக்கான பணத்தை ரெடி பண்ணி ஏன்னா அது நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கும்போது அதுக்கு தனித்தனியாக கட்டணம் இருக்கும். பொது தொகுதிக்கு தனி தொகுதிக்கு அப்படிங்கிற கட்டணங்கள் இருக்கும். அதை போட்டு கொடுக்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க ரெடி பண்ணுறதுக்கு 10 நாள் போதுமாங்கிற கேள்வி இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் வேட்புமனு தாக்கல் அல்லது விருப்பமனுனா எப்படி இருக்குன்னே அவங்க இப்போ தான் பார்த்துருப்பாங்க. அப்போ இந்த விருப்ப மனு இதை பூர்த்தி செய்வது குறித்து உங்கள் கட்சி அளவிலே ஏதாச்சும் நீங்கள் பயிற்சிகளோ இல்லை என்ன செஞ்சுருக்கணுங்கிற விஷயத்தெல்லாம் செஞ்சீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது விஜய் தொடர்ந்து ஒரு 2 கூட்டத்தில் அவர் பேசின அந்த செயல்வீரர் கூட்டம், அதுக்கு முன்னாடி நடந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழாலையும் சண்டை போடக்கூடாது, நமக்குள்ள ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னாரு. யாரை வேட்பாளராக போடுறோமோ அவங்களுக்காக வேலை செய்யணும் அப்படின்னாரு. அதுக்கு அர்த்தம் ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவர்ஜுனா இவர்களை போன்ற வியூக வகுப்பாளர்கள் ஏற்கனவே ஆட்களை ஃபில்டர் பண்ணிட்டாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே எடுத்துட்டாங்க. அவங்க கையில் பட்டியல் இருக்குது. அது போக படம் காட்டுறதுக்கு தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ பேர் குவிஞ்சிட்டாங்க பாருங்க. லட்சக்கணக்கான மக்கள் வாங்கியிருக்கிறாங்க நிற்கிறதுக்கு. ஒரு விமர்சனம் இருக்குல்ல அவங்க மேலே, என்னென்னு இவங்க பார்த்திங்கன்னா ஊரை தாண்டி கொண்டு போய் சென்னை அவுட்டரில் இல்லை அந்த அவுட்லேயரில் ஆஃபீஸ் வச்சுட்டாங்க. சென்னை சென்ட்ரலில் போடணும்ல, சிட்டிக்கு உள்ளே இருக்கணும்லன்னு ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு இருந்தாங்க. வெளியில் இருக்கும்போது இவ்வளோ கூட்டம்னா இந்த கூட்டம் சென்னைக்கு மத்தியில் வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையும் காட்டுவதற்காகவும் அதை செஞ்சுருந்துருக்கலாம் அப்படிங்கிற செய்தி வருது. இது போக நீங்கள் குறிப்பிட்டதை போல் அந்த சந்தேகம் சரியானது. எவ்வளவு சொத்து மதிப்புடையவர்கள் இவங்க தாங்குவாங்களே. எனக்கு கமலஹாசன் ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு பணபலம் இருந்தவர்களை தான் போட்டார். அவங்கெல்லாம் தேர்தலுக்கு பிறகு இழந்து பலரும் இந்த கட்சியை விட்டு விலகினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ உங்கள் எளிய தொண்டர்களுக்கானதாக கட்சி இல்லையான ஒரு கேள்வி வரும். நீங்கள் அதையும் சமாளிக்கணும். அரசியல் அது எல்லா விதமான எதிர்ப்புகளை, அதே போல் யார் யாரெல்லாம் எதிர்கோஷ்டி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் அவங்கள அரவணைச்சு போக சொல்லி வேட்பாளர்களுக்கு சொல்லவும் முடியும் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. சில இடங்களில் மாவட்ட செயலாளர்களிடமே நீங்கள் சீட்டு மாவட்ட செயலாளருங்கிறதுக்காக இப்போ திமுக அதிமுகனா மாவட்ட செயலாளர் தான் தொகுதிக்கு வேட்பாளர் நீங்கள் அடித்து சொல்லிடலாம். அவங்க கை காட்டுற ஆள் தான். ஒரு மாவட்ட செயலாளர் கண்ட்ரோலில் அவங்க அதை 2ஆ 3ஆ பிரிச்சிருக்காங்க. இதில் உள்ள 2 தொகுதி வருதுன்னா ஒன்றில் அவங்க நிற்பாங்க, இன்னொன்று அவங்க நிப்பாட்டுற ஆள் தாங்கிறது உறுதியானது. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. வேறு எதுவும் கூட்டணி கட்சி கொடுக்குறாங்கனாலும் கூட எந்த கூட்டணி கட்சின்னு ஏறத்தாழ அவங்க அந்த டெஸ்கில் உட்காந்து பேசுவாங்க. இது அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு அங்கே எந்த அளவுக்கு ஓட்டு இருக்குது, நம்ம மக்கள் எவ்வளோ அவங்களோட சேர்ந்து பழகுவாங்க, இதெல்லாம் முடிவு பண்ணுறேன்னா மாவட்ட செயலாளர் அவங்களுக்குள்ளே பேசும்போது அந்த மாவட்டத்து கலெக்டருங்கிற ரேஞ்சுக்கு அவங்க ஒரு அந்தஸ்தில் இருப்பாங்க. இங்கே மாவட்ட செயலாளர்களுங்கிறதுக்காக சீட்டு கிடைக்கணும்லாம் எதிர்பார்க்காதீங்கன்னே ஏற்கனவே தகவல் போயிடுச்சு. இன்னொன்று மாவட்ட செயலாளர்களுக்கு என்னென்ன பணி அப்படிங்கிறதே தெரியாது. இந்த 2.5 வருஷமாக அவன் செலவு பண்ணியிருக்கான். என்ன பணின்னு தெரியாது. நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரியானது. பூத் வேலைகளோ அல்லது எஸ்ஐஆர் பணிகளோ இல்லை கட்சி ரீதியிலான மற்ற விஷயங்களோ, கட்டமைப்பை பலப்படுத்துவது. இப்போ நேற்றைக்கு கொள்கை தலைவர்கள் ஒருவரான அஞ்சலி அம்மாளுக்கு நினைவு தினம். அவர் வழக்கம் போல் கட்சி ஆஃபீஸ்க்கு வந்திருந்தால் சிலருக்கு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ரூமில் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு அதுவே ஒரிஜினலாக ஃபோட்டோஷாப்பான ஒவ்வொரு ஃபோட்டோலையும் போயிட்டுருக்கு. இப்போ நமக்கு கேள்வி, அந்த ரூமுக்கு போனோம், விஜய் ரூமில் எத்தனை ஃபோட்டோ தான் இருக்குன்னு பார்க்கணும். ஏதாவது ஒன்றுனா அங்கேயே வச்சு போடுறாரே அது ஒரிஜினலாக. வழக்கமாக அவர் இப்படி பூவோடு இப்படி நிற்கிற மாதிரி வச்சு ஒரு ஸ்டில் எடுத்துருப்பாங்க. இந்த முறை பூத்தட்டோட பக்கத்தில் நிற்கிறாப்புல இதை தனியாக அந்த ஓரம் ஒரு ஃப்ரேம் வச்சுருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்துருப்பாங்க. ஆமாம், அது ஒரிஜினலாக நம்ம வீடியோவையும் பார்த்துருக்கலாம். பலரும் அதை விமர்சிச்சிருந்தாங்க. இது எல்லாருக்குமான கிரெடிட்ஸ்னு வச்சுங்களேன். விமர்சனங்களை அவங்க பார்க்குறாங்க. அதுக்குன்னே தனியாக மீடியாவில் என்னென்ன போதுங்கிற வரைக்கும் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பக்கம். இப்போ இதை பார்த்துட்டு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னா, விஜயே சாயங்காலம் தான் அந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறாப்புல. வழக்கமாக அப்படி கொள்கை தலைவர் நீங்கள் அண்ணா பிறந்த நாள்னால் வாரம் முழுக்க திமுகவும் அதிமுகவும் சில சமயம் மாதம் முழுக்க தமிழ்நாடு முழுக்க கூட்டங்கள், தெருமுனை கூட்டமாகட்டும் இல்லை பொதுக்கூட்டம் இல்லை பிரச்சாரம், இந்த லெவலுக்கு அவங்க ஒர்க் பண்ணி அறிவிப்பாங்க, வேலை பார்ப்பாங்க. அவங்க அதை ஒரு வாய்ப்பா எடுத்துக்குவாங்க. இவரே சாயங்காலம் இவரே அதை ஒரு காரணமாக வைத்து சமகால அரசியல்ல பேசுவாங்க. அண்ணா செஞ்சதையும் பேசிட்டு சமகால அரசியல் அந்த விமர்சனங்கள் பார்வை எல்லாத்தையும் பேசுறதுக்கு பயன்படுத்துவாங்க. இவரே 3 மணிக்கு தான் போஸ்ட் போட்டாருன்னா, நீ கொள்கை தலைவருடைய நினைவு நாளில் நீங்கள் ஊரில் ஒவ்வொரு பூத்துலேயும் இல்லை ஒவ்வொரு வார்டுலேயும் ஒவ்வொரு கிளை கழகத்துலேயும் வேலையை காலையில் செய்ய ஆரம்பிச்சிருந்துருக்கணும். இது எதையுமே நீங்கள் செய்யறதுக்கு நீங்கள் உத்தரவாடல அப்படின்னா, இல்லை கொள்கை தலைவர் கூட நான் கட்சி ஆஃபீஸ்க்கு வந்தால் சிலை இருக்கும் போது மாலை போடலாம், நான் கட்சி ஆஃபீஸ்க்கு டெய்லி வரணுமா அப்படின்னு நீங்களாம் சொல்கிறீங்க. எதுக்கு வரணும்?
தமிழ்நாடே என் வீடு தானே, தமிழ்நாடே என் வீடு, ஒவ்வொரு இடமும் பனையூரோட ஆபீஸ் தானே, எல்லா வீடும் பனையூரோட அலுவலகம் தானே, எல்லாம் என்னுடைய சகோதரர்கள். அப்புறம் அஞ்சலி அம்மாள் சிலைக்கு மாலை போடுறதுக்கு பதிலாக நான் ஜான்சி ராணி லட்சுமி பாய் கூட போடும், எல்லாம் அம்மா தானே. அவங்க தென்னாட்டின் ஜான்சி ராணி, இவங்க வடநாட்டின் அஞ்சலி அம்மாள். பேசுங்க, யார் வேண்டானான்ற மாதிரி. அப்போ நீங்கள் வெளியிலே வரப்போகிறது இல்லை. இப்போ இன்னைக்கு நம்ம தெளிவாக சொல்லிடலாம், ஆனால் அதிகபட்சம் 40லேருந்து 45 நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் கூட. ஏன்னா 10th 12th எக்ஸாம்ஸ், பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் பள்ளிகள் கிடைக்கும். அதை இப்போ மாற்றிலாம் வைக்க முடியாது, ஏற்கனவே நாங்கள் பிளான் பண்ணி தான் வச்சுருக்கோம்னு அன்பில் மகேஷ் சொல்லிட்டார். மினிமம் ஏப்ரல் மிட் வரைக்கும் ஸ்கூல்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இல்லை. ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் நீங்கள் பூத் வைக்கிறது, அதில் குழப்பங்கள் வரும். அப்போ எப்படி பார்த்தாலும் ஏப்ரல் 3வது வாரம் நமக்கு எலெக்ஷன் நடந்து மே 1 வாரத்தில் ரிசல்ட் வந்துட போகுது. நீங்கள் அப்படியே வச்சா கூட உங்களுக்கு ஹார்ட்லி 50 நாள் இருக்குது. இன்றைக்கி அவர் தொடங்கினாலும் கூட ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 தொகுதிகள் அவர் டெய்லி சுற்றுப்பயணம் போனால் 230 நாள் கவர் பண்ணலாம். இதில் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா அவர் வேட்புமனு போடணும், அந்த ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு அவர் வேட்புமனுவை ஆளை வச்சுலாம் புஷி ஆனந்துகிட்ட கொடுத்தலாம் அனுப்பினாருன்னா ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. தாக்கல் பண்ணுவாங்க, கையெழுத்து வாங்கினா வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது நீங்கள் போய் அங்கே பிரமாணம் எடுக்கணும். ஆமாம், தாக்கல் பண்ணுறவர் உறுதிமொழி எடுக்கணும், அதை நீங்கள் தான் செய்யணும். CJ விஜய் எனும் நான் அப்படின்னு போய் நீங்கள் தான் எடுக்கணும். அதெல்லாம் அங்கே அடுத்தவங்க பண்ணாங்கன்னா மொத்தமாக விரட்டி விட்ருவாங்க. நீங்கள் தலைவர் உட்கார்ந்துச்சார், இல்லைன்னா கட்சியோட உறுப்பினர் அட்டையை அவருடைய பேனரை செஞ்சு அதை கையில் கொடுத்து வாங்கினாங்களே, அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா விரட்டி விட்ருவாங்க. அதில் அவர் என்ன யோசிக்கிறார், ஒரு வேளை நம்ம எலெக்ஷனில் நின்னா தானே போகணும், பிரசாந்த் கிஷோர் ஃபார்முலா எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு நம்ம வீட்டிலே இருந்துடலாம். ஜெயிச்ச பிறகு இல்லை, அவர் சிஎம் ஆனாலும் அப்படி தான் இருப்பார். ஒருவேளை விஜயகாந்தை போல் அவர் மட்டும் தனித்து ஜெயிக்கிறார் அப்படின்னா சட்டமன்றத்துக்குள்ள அவர் போகிறாருன்னு வைங்க, அங்கே தான் சம்பவமே இருக்குது. இல்லை, இப்போ ஜூனியர் ஜெயலலிதா அம்மா இங்கே இருந்தாங்கல்ல, கொடநாட்டில் இருந்து கொஞ்ச காலம் ஆட்சி நடந்ததில்ல, அது மாதிரி இவர் பனையூரில் இருந்து ஆட்சி நடத்திட்டு இருப்பார். என்ன பிரச்சனை இல்லை சார்? அதுக்கு தான் சார் வேலூரில் களம் இறக்குறாரு பத்திரிகையாளர். ஆமாம், பத்திரிகையாளர்லாம் ஒரு சதி. வேலூரில் ஒரு புதுமை நடக்க போது, கட்சிக்காரங்களுக்கெல்லாம் பந்தல் போட போகிறாங்களாம், பந்தல் போட்டு சேர் போட போகிறாங்களாம். அந்த சேர்காரங்கெல்லாம் முன்கூட்டியே ஒரு பெரிய அட்வான்ஸ் வாங்கி வச்சுறது நல்லது, டெபாசிட்டாக. ஏன்னா போகிற சேர் முழுசாக திரும்பணும், உடஞ்சி வந்துச்சுன்னா அது யாருக்கும் பயன் இல்லாமல் போயிடும். நீங்கள் ஹோல்சேலாக வாங்கினீங்கனாலே மினிமம் 400-500 ரூபா வரைக்கும் போகும். இன்றைக்கி ஒரு நெல்கமல் சேரோ இல்லை மற்ற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு உறுதியான சேருங்கிறது. அவங்க தளபதி தெரியல ஏறி பார்த்து எகிரி குதிச்சாங்கன்னா சேர் காலி, உள்ளே போகிற சேர் அத்தனையும் ரிட்டர்ன் வருமானு தெரியாது. டேமேஜ் ஆகும்போது கூடுதல் அமௌண்ட் டெபாசிட் வாங்கி வச்சுட்டு கொடுக்கறது நல்லதுங்கிறது தான் சொல்ல வேண்டியது. ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, அவருடைய ஒவ்வொரு மாநாடு ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு முன்னேற்றம் இருக்குது பார்த்தீங்களா? இதை தடுக்கிறதுக்கு, இந்த பிரச்சனைகள் இல்லாமல் ஆக்கிறதுக்கு, மக்களுடைய அந்த இழப்பை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்யறாங்க, அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு கூட்டத்தில் இறந்தவருக்கு நாங்கள் பாஸே கொடுக்கலன்னு அவங்க தானே சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி உள்ளே வந்தாருங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? QR கோட் இல்லாமல் நீங்கள் இப்போ பாஸே கொடுக்காதமாக உள்ளே வராருன்னா பாஸ் அடித்தது யார்? இந்த போலீஸு பாஸ் இருக்கிறவங்களே அது நீங்கள் அடித்த பாஸ் தானான்னு போலீஸ் அடிச்சு கொடுத்தாங்க, அது ஒரிஜினல் ஃபேக்ட் கண்டுபிடிக்க. இல்லை, இப்போ பாஸை விற்றது உங்கள் மாவட்ட செயலாளர். அன்னைக்கெல்லாம் உள்ள ஓடல அது போலி பாஸ்ங்கிறாங்க. காலைல மாவட்ட செயலாளர் தான் கொடுத்தாருன்னு ஒரு தம்பி பேட்டி கொடுக்குறான். அவர் மாவட்ட செயலாளர் பேரை சொல்லி அவர் தான் கூட்டியா இருந்தார். இந்த பாஸ் ஒரிஜினல் இல்லை டூப்ளிகேட்னு சொல்லி வெளியே நிப்பாட்டிட்டாங்கன்னு அந்த தம்பி பேசுகிறாங்க. நீங்கள் கடைசியில் கூட்டம் ஃபில் ஆகலன்னு பாஸ் இல்லாதவங்களையும் உள்ளே கூப்பிடுறீங்க. ஆமாம் ஆமாம். அப்போ இதெல்லாம் யார் பண்ணுற கோளாறுங்கிற கேள்வி. இல்லை, இப்போ பாஸ் இருந்தாலும் QR கோடு பாசிமா சார் பிளாக்ல வைப்பீங்க, டிக்கெட்டை தான் பிளாக்ல வைப்பீங்கன்னா? இல்லை, அது அந்த தொடர்ச்சி தானே, பாரம்பரிய தொடர்ச்சி தானே. இல்லை, பாஸ் இருந்தாலும் இவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, அங்கே மயங்கி விழுறோன்னா நாங்கள் ஆம்புலன்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம், பாதுகாப்புக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம், தண்ணி எல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பீத்துனாங்கல்ல ஃபர்ஸ்டில் அந்த பேச ஆரம்பிக்கும் போதே. அப்போ இப்படி ஒரு நபருக்கு ஒரு இதாகுது, கண்காணிக்கிறது உங்களுடைய காலால் படை எங்கே போச்சு? காலால் படைக்கு தான் பயிற்சி கொடுக்குறாரு. 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகலாம், சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கணும். யாரு? காலாட்படை. மலை மேல ஏறி குதிச்சு வருவான். இது மத்த கூட்டம் மாதிரி இல்ல, பெருமை அவங்க தயார்படுத்துறாரு. அவர் பார்த்திபன், அப்படியே அதிரும். அவர் SR பார்த்திபன் நினைக்கிற அவர் பேரு. SR பார்த்திபனும் வேற ஏதோ பார்த்திபன். அவர் பாத்தீங்கன்னா தயார்படுத்துறாராம். நீங்க சேலம் மாவட்ட செயலாளர்
மலை மேலே ஏறி கூட வருவான், விட்டுறக்கூடாது அப்படின்னா அடிச்சும் கேட்பான், என்னன்னு சொல்லிடக்கூடாது. நீங்க தண்ணி இன்னைக்கு 6 மணி நேரம் தளபதிக்காக இருப்போமா, உயிரை கொடுப்போமான்னா இது என்ன சார் இதுங்கிற மாதிரி தானே நமக்கு. உயிரை கொடுப்போம்னா வாரம் எல்லாம் உயிரை கொடுத்துட்டு போறான். இது அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருக்கணுங்கிறதா. நம்ம என்னவா இருந்தாலும் அவனுக்கும் சேர்த்து நீங்க அரசியல் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்க அவங்கள விலை வச்சு அரசியல் பண்றீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய விமர்சனமா இருக்கு. ஆதவர்ஜுனா ஒரு விஷயம் பேசியிருக்கார். ஒரே நாள் அடுத்தடுத்து ப்ரெஸ் மீட் வச்சுக்கலாம். ஒரு பக்கம் எங்கள் தளபதி உட்காரட்டும், ஒரு பக்கம் முதலமைச்சர் உட்காரட்டும். முதலமைச்சர் கொடுத்தாருன்னா உடனடியாக எங்கள் தளபதி ப்ரெஸ்ஸை சந்திப்பாருன்னு. அதாவது சிஎம் ஸ்டாலின் எனக்கு இது ஞாபகம் வருது. ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒமான் தூதர் ஒரு பக்கம் இருப்பார், அந்த பக்கம் வந்து ஈரான் நாட்டு பிரதிநிதிகள் இருப்பாங்க, இந்த பக்கம் வந்து அமெரிக்க பிரதிநிதிகள் ஸ்டீவ் வாக்கு இவங்க எல்லாம் இருப்பாங்க, இந்த இவர் ட்ரம்பினுடைய மருமகன் எல்லாரும் இருப்பாங்க. அவங்க இங்கே சொல்லுவாங்க, அப்புறம் இவர் அங்கே போய் இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத கேட்டுட்டு மறுபடியும் இங்கே போய் நீங்களே அப்படியே சொல்லிக்க வேண்டியதானேங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு புதிய மாடலில் அடுத்தது ஏதாவது நடத்த போகிறாங்களா என்னன்னு தெரியல. இல்லை, இப்போ இவங்க சொல்கிற மாதிரி ஒரு ஃபார்மல் ப்ரெஸ் மீட் வைக்கல அப்படிங்கிறது குற்றச்சாட்டு, ரைட், பிரச்சனை இல்லை. அவர் இன்ஃபார்மலாவாச்சும் கேமரா முன்னாடி நிற்கிறாரு, நீங்கள் கேமராவை ஆஃப் பண்ணிட்டு பேட்டி கொடுக்குறவராச்சே, உங்களை வச்சு என்ன பண்ணுறது, நீங்கள் ரெண்டுத்தையும் எப்படி சமதளத்துக்கு கொண்டு வரீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. கட்சி கூட்டத்துக்கு அவங்க போகிறதுங்கிறதெல்லாம் அவங்க தானே போகிறாங்க, அதில் மேப் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னா அதுவும் பதில காணா. 234 தொகுதிக்கும் விஜய் போக மாட்டாருன்னு நம்மளை விட அவருடைய தொண்டர்களுக்கு நல்லா தெரியும். வாக்காளர்கள் யோசிக்க தொடங்கி இருக்கிறார்கள்னு அவங்க எடுத்த இன்டர்னல் சர்வேலேயே தெரிஞ்சிருக்கு. ஜனநாயக விவகாரத்தில் நீங்கள் ஏன் பேசலன்னு அருண்ராஜ்கிட்ட கேட்டால் அந்த பேட்டி வைரலாக போயிட்டுருக்கு புதிய தலைமுறையில். அவர் கொடுத்த பேட்டி, ஏங்க நீங்கள் ஜனநாயகம் பேசினா நீங்கள் என்னங்க சொல்லுவீங்க, மக்கள் பிரச்சனை எதுக்குமே பேசலை, அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தவொடனே அவர் பேசுகிறாரு பாருங்க, நீங்கள் கேள்வி கேட்பீங்கல்ல, அதனால தான் நாங்கள் பேசலை. ரொம்ப நல்ல சரியான வாதம். நாங்கள் தான் எது ஜனநாயகன்னு பேசல, ஏன் மக்கள் பிரச்சனைக்கு நீ வந்து பேசுறேன்னு சொல்லி நாளைக்கு கேட்டக்கூடாதுல்ல, அதுக்காக ஜனநாயகனுக்கே பேசல, அதனால மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேச மாட்டார். அதுதான் அப்போ கேள்வி என்ன வரும்னா, தனக்கு வர்றதுக்கே அவர் பேச மாட்டார். அதில் இன்னொரு ட்விஸ்ட் பண்ணாங்க, அவர் பேசலைன்னா என்ன, ஜனநாயகனுக்காக மக்கள் பேசினாங்கல்லன்னு. விஜய் பிரச்சனையவே பேசுகிற மக்கள் அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா? நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க, விஜய்க்கான பிரச்சனையே நாங்கள் தான் பேசி சால்வ் பண்ணணும், இல்லை துணை நிற்கணும்னா விஜய்க்கே நாங்கள் உதவி பண்ணணும், விஜய் என்ன எங்களுக்கு உதவி பண்ணுறது, எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு இருக்கிறவங்களுக்கே மாற்றி ஓட்டு போட்டா லாஜிக்கலி அது கரெக்ட் சார். தம்பி உங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்து அவங்களே பேசி அவங்களே வாதாடி அவங்களே ஓட்டு போட்டு உங்களை முதல்வர் ஆக்கி நாளைக்கு உங்களுக்கும் ஆட்சி நடத்த தெரியாது, வேற எவனாவது ஆட்சி நடத்துவான். அந்த நிலைமைக்கு நோக்கி தான் அது நகர்ந்துகிட்டு இருக்கிற. செங்கோட்டையன் திமுகவை வீழ்த்தும் சக்தி தளபதி ஒருவருக்கு தான் இருக்கிறது அப்படின்னு 200 ஸ்டாலின், 210 எடப்பாடி பழனிசாமி அவர்கள், 234 செங்கோட்டையன். இவ்வளவு தொகுதிகள். இது போக அண்ணன் சீமான் இன்னைக்கு 234 தொகுதிக்கு கேண்டிடேட் அறிவிக்கிறாப்புல. 200 200 200 200 800 870 ஒரு 880 சீட்டுகளுக்கு இப்போதைக்கு ஆட்கள் தயாராகிடுச்சு. இது போக ராமதாஸ் அவர் ஒரு 50 தொகுதி நீட்டிருக்காரு. ஏறத்தாழ இந்த 1000 வெற்றி வேட்பாளர்கள் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிறதுக்கு 1000 பேர் தயாராக இருக்காங்க, ஓட்டு போடுறதுக்கு மக்களும் தயாராக இருக்காங்க. ஆனால் 1000 பேருக்கும் வாய்ப்பு கிடைக்காதுங்கிறது தான் யதார்த்தமாக இருக்குது. ஒரு வழியாக தாவேக்கா ஒரு முடிவை நோக்கி போட்டோம். செய்த தவறுகளில் இருந்தெல்லாம் தயவு செய்து நீங்கள் பாடம் கற்றுக்கொண்டு உங்கள் தொண்டர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள்ங்கிறது தான் நம்முடைய நோக்கமே தவிர, அதை திரும்ப திரும்ப நீங்கள் திருத்திக்க தயாராக இல்லை என்றால் அது மிகப்பெரிய அளவுக்கான சிக்கல்களை அவர்கள் வரக்கூடியவர்களை சார்ந்து இருக்கும் குடும்பங்களுக்கு உருவாக்கும் அப்படிங்கிற இடத்திலிருந்து தான் அதை நம்ம சொல்கிறோம். நீங்கள் அரசியலே பண்ணல சார், அந்த அரசியல் மீது என்ன சார் கருத்து சொல்லி விமர்சனம் பண்ணேன். இல்லை, அவர் மேடையில் வந்துட்டு குட்டீஸ் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மாட்ட எல்லாம் சொல்லி ஓட்டு போடுறதுக்கு, உங்கள் மாமா அங்கிள் எல்லாத்தையும் சொல்லி ஓட்டு போட்டுருங்க அப்படிங்கிற. அப்போ அவர் யாரை இது பண்ணுறான்னு பாருங்க. இல்லை, இதெல்லாம் வந்து 5-7 வருஷத்துக்கு முன்னாடியே சீமான்னு சொல்லிட்டாரு. என் வாக்காளர்லாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கான், இப்போ இல்லை, அவன் படித்து முடிச்சு வரட்டும், நான் முதலமைச்சர் ஆகிறேன், இந்த மண் ஒரு நாள் இந்த நிலம் என் கையில் சிக்கும், அன்னைக்கே சீமான்னு சொல்லிட்டாருங்க. அதனால் குட்டீஸ் எல்லாம் என்ன வீட்டில் ஏதோ பொம்மை கார்ட்டூன் பார்க்கணும், பொம்மை படம்னா ரிமோட்டை கொடுப்பாங்க. அவங்க சீரியல் பார்க்குற டைம் வந்துருச்சுன்னா ரிமோட்டை பிடிக்கி தலையில் தட்டி போய் ஹோம்ஒர்க் பண்ணுன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்குன்னால ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் கூட மகன்கள் சொல்கிறாங்க நீங்கள் இதுக்கு தான் போடணும், இல்லை மகள்கள் சொல்கிறாங்கன்னா சரிமாம்பாங்க. நீங்கள்
தமிழ்நாட்டு பெண்கள் கணவன் சொல்லக்கூடியதுக்கு ஓட்டு போடுறதெல்லாம் கிடையாது. அவங்க நிச்சயமா, தனித்து நிச்சயமா. யோசிச்சு போடுறவங்க தான். நிச்சயமா. அவங்க சமாளிக்காததா சார், ஆமா. அதெல்லாம் பார்த்துட்டு சரி போடுறான்னுட்டு அவங்க சரி, அவங்களுக்கான உங்களுக்குதான். அவங்களுக்கு ஒரு மதிப்பீடு இருக்கும். உங்க கட்சி தான், நம்ம கட்சிக்கு தான் போட போறேன். நம்ம தளபதி தான்மான்னுட்டு அங்க போய் போய் எல்லாமே. ஸோ அந்த விழிப்புணர்வுங்கிறது ஒரு எலக்டோரலில் விழிப்புணர்வு கொண்ட தமிழ் மக்கள் வாக்காளர்கள் எல்லா அரசியல்வாதி கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டினவங்க, ஆட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கங்கிறது ஓட்டுப்பெட்டியை திறக்கும் போது தான் தெரியும். காத்திருப்போம் எப்படி போகுதுன்னு. நன்றி.